எரிக் டிராவன் ஒரு குழந்தையாக சாட்சிகள் சோகமான சம்பவம். அவரது அன்பான குதிரை பெறுகிறது. முள்வேலியில் சிக்கி வேதனையில் நெளிந்தார் சிறுவன் தீவிரமாக உதவ முயற்சிக்கிறான். ஒரு விலங்கு தனது தாய் தூங்கிக் கொண்டிருக்கிறது. குடித்துவிட்டு மயங்கி அவரால் எதுவும் செய்ய முடியாது. கம்பியை இழுத்து கைகளை காயப்படுத்துகிறான். அதிலிருந்து அவரது உள்ளங்கையில் தழும்புகளை விட்டு. இந்த பயங்கரமான காட்சி எரிக்கை ஆட்டிப்படைக்கிறது. அவரது வாழ்நாள் முழுவதும் அவரது கனவுகளில். பின்னர் ஷெல் என்ற இளம்பெண் வசிக்கிறார் டெட்ராய்ட். ஒரு நாள் அவள் ஒரு வீடியோவை பெறுகிறாள். அவளது நண்பன் சடேவின் செய்தி படமாக்கப்பட்டது. ஒரு திகிலூட்டும் போது அவர்களின் பரஸ்பர நண்பர். சம்பவம் ஜேட் இந்த வீடியோவை பயன்படுத்த பரிந்துரைக்கிறார். அனைத்து சக்திவாய்ந்த குற்றங்களையும் வீழ்த்த வேண்டும். முதலாளி வின்சென்ட் ரோக் தனது அனைத்தையும் பழிவாங்க குற்றங்கள். ஆனால் இப்போது அது அவர்களுக்கு சிறந்தது. நகரத்தை விட்டு வெளியேறு ஷெல்லி ஜட்டேவை தங்கும்படி கேட்டுக்கொண்டார். வீட்டிற்கு வந்து அவளுக்காக காத்திருங்கள். ஆனால் ஜடே இல்லை. அவள் பின்தொடரப்படுகிறாளா என்றால் அவள் திரும்புகிறாள். பெண் என்றவுடன் சரியாகிவிடும். அவள் அபார்ட்மெண்டிற்குள் நுழைவது யாரோ தெளிவாக உள்ளது. தன் முரட்டு கைக்காக காத்திருக்கிறான். அறையிலிருந்து மாறன் உடனே வெளியே வந்தான். ஜடேவின் தொலைபேசியை கைப்பற்றி என்னவென்று பார்க்கிறார். மரியானின் உதவியாளரை அனுப்பினாள். ஜேட்க்கு சில பொருள் மற்றும் தீ. பெண் எடுத்துச் செல்லப்படுகிறாள் என்பதை ஷெல்லி உணர்ந்தாள். அவளுடைய தோழிக்கு ஏதோ நடந்துவிட்டது. அவள் தோழியின் காதலனை அழைத்து அவனை கேட்கிறாள். ஜேட் ஏதாவது செய்துவிட்டதால் காத்திருக்க வேண்டும். பொறுப்பற்ற ஷெல்லி வெளியே சென்று உணர்கிறார். அவள் ஏற்கனவே கவனிக்கப்படுகிறாள் போல. ஷெல் தன்னை பின்தொடர்பவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார். ஒரு ஜோடி போலீஸ்காரர்களுடன் மோதியது. பர்ஸ் நீர்வீழ்ச்சி மற்றும் அதன் உள்ளடக்கங்கள் சிதறல். சட்டவிரோதமான பொருட்களின் பாக்கெட்டை வெளிப்படுத்தியது. ஷெல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது மற்றும் பின்னர் புனர்வாழ்வு மையத்தில் வைக்கப்பட்டது. இதற்கிடையில் வளர்ந்த எரி கூட அங்கு போராடி சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது கடந்த காலத்திலிருந்து உருவாகும் சிக்கல்களுடன். திட்டம் அவருக்கு கடினமாக உள்ளது. ஆனால் இதுவரை அவர் உளவியலாளரின் வழிகாட்டுதலை பின்பற்றுகிறார். ஒரு நாள் அவர் புதியதை கவனிக்கிறார். பெண் உடனடியாக அவளிடம் ஈர்க்கப்படுகிறாள். எனினும் எதிர் உறவுகள் செக்ஸ் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வின்சென்ட் ரோக் என அழைக்கப்படும் மையம். இசை திறமையின் புரவலர் ஒரு இளைஞரை சந்திக்கிறார். பியானோ கலைஞருடன் உரையாடலை தொடங்குகிறார். மாறனால் குறுக்கிட்ட பெண் ஜாட் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவருக்கு தெரிவிக்கிறார். முரட்டுத்தனமான பின் அறைக்கு செல்கிறான். பயந்து போன சிறுமியை பிடித்து வைத்துள்ளார். ஷெல் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள. ஆனால் சேட் அதை பற்றி எதுவும் தெரியாது. முரட்டு புலம்புகிறான். அவளைப் போல பலரை கொன்றுவிட்டான் என்று அவர் வாழ்ந்த நூற்றாண்டுகள். செழிப்பை கொல்வதை மகிழ்ச்சியுடன் தொடருங்கள். ஆனால் அவர் ஏற்கனவே நரகத்திற்கு சென்றுவிட்டார்கள். இருப்பினும் சேட் போன்ற ஆத்மாக்கள் தேவை. முரட்டு ஒப்பந்தம் மக்களை நரகத்திற்கு அனுப்புகிறது. அங்கு செல்வதை தவிர்க்கவும் என்று அந்த பெண் கெஞ்சுகிறாள். வெளியிடப்பட வேண்டும். ஆனால் முரட்டு குத்துகிறது மற்றும் அவள் காதில் ஏதோ கிசுகிசுக்கிறது. கண்கள் பளபளக்க. அவள் ஒரு குத்துவாள். தன் சொந்த வாழ்க்கையை முடித்துக்கொண்டு முரட்டுத்தனமாக அவனை எழுப்புகிறான். ஆன்மாவை விடுவிப்பது போல் வானத்தை நோக்கி கண்கள். இதற்கிடையில் ஷெல்லி எரிக்கை கவனிக்கிறார். காலை உணவில் அவர்களின் காலை பயிற்சிகள். அவள் இருந்தாலும் அவன் மேஜையில் அமர்ந்தான். அவள் உரையாடலை தொடங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் விரைவாக இளைஞர்களை இணைக்கிறார்கள். தம்பதிகள் அடிக்கடி பார்வையை பரிமாறிக்கொள்கின்றனர். குழுவின் போது முடிந்தவரை பேசுங்கள். அவர்கள் நெருக்கமாக இருக்க முயற்சிக்கும் நடவடிக்கைகள். இதற்கிடையில் மாறன் முடிந்தவரை ஒருவருக்கொருவர் ஷெல்லியை அவளது தாய் மூலம் கண்காணிக்கிறார். முரட்டு மக்கள் மையத்திற்கு செல்கின்றனர். அந்த நாளில் அந்த பெண்ணை மீட்டெடுக்கவும் ஷெல்லி எரிக்கின் அறையில் நின்று அவனை பார்க்கிறான். சில வரைபடங்கள் அவளை காட்டுகின்றன. அவள் எரிக் உரைகளையும் படிக்க விரும்புகிறாள். எழுதி தங்களால் முடியும் என்பதை உணர்ந்துள்ளார். அவள் சிலவற்றை ஆடுவதால் எளிதில் பாடல்களாக மாறும். எரிக் அவர்கள் இசைக்கருவிகளை பரிந்துரைக்கிறார். குழுவாகி ஒன்றாக ஏதாவது ஒன்றை உருவாக்குங்கள் மற்றும் அந்த பெண் ஒப்புக்கொள்கிறாள். ஷெல்லியிடம் இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பார்வையாளர்கள் எரிக் அறைக்கு வெளியே பார்க்கிறார். ஷெல் மரியானை ஒரு என்று தவறாக நினைக்கிறார் வழக்கறிஞர். ஆனால் ஷெல் அந்த பெண்ணை பார்க்கும்போது அவள்
பயந்து போய் எரிக்கிடம் உதவி கேட்கிறாள். உள்ளே எப்படி என்று தெரியவில்லை என்றாலும் அவள் மறைந்தாள். மையம் எரிக் அவளை சலவைக்கு அழைத்துச் செல்கிறது. அறை மற்றும் அதன் ஜன்னல்களை காட்டுகிறது. சுதந்திரம். ஆனால் முதலில் அவர்கள் அகற்ற வேண்டும் அவளிடமிருந்து. ஷெல் விடுவித்த பிறகு கண்காணிப்பாளர் வளையல். எரிக் அதே செய்யும் போது எரிக் ஏன் புன்னகைக்கிறார் என்று கேட்டாள். மையத்தில் சோர்வாக மற்றும் செல்ல உத்தேசித்துள்ளது. அவளுடன் ஜோடி வெற்றிகரமாக தப்பிக்கிறது மற்றும் ஒரு வேலி மீது ஏறிய பிறகு தப்பி ஓடுகிறது காடுகளுக்குள். அவர்கள் விரைவில் ஒரு காட்டை அடைகிறார்கள். ரோடு மற்றும் முதல் திறக்கை நிறுத்துங்கள். அவர்களை ஷெல்லி நகருக்கு அழைத்து செல்ல ஒப்புக்கொள்கிறார். எரிக்கை தன் நண்பனின் காலிக்கு அழைத்துச் செல்கிறாள். அவர் ஊருக்கு வெளியே இருப்பதால் அபார்ட்மெண்ட் தம்பதியர் ஆறுதலுடன் நெருக்கமாக வளர்கிறார்கள். ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுகிறார்கள். ஒன்றாக நிறைய நினைவுகள் பற்றி பேச அவர்களின் கடந்த கால வாழ்க்கை மற்றும் அதற்கான திட்டங்களை உருவாக்குகிறது. அவர்கள் இரவில் கூரையில் அமர்ந்து எதிர்காலம் அன்பை பற்றி பேசுங்கள் மற்றும் அவர்கள் கண்டுபிடித்ததை உணருங்கள். இதற்கிடையில் ஒருவரையொருவர் இசடை கண்டுபிடிக்கின்றனர். உடல் மற்றும் உடனடியாக முரட்டுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பியானிஸ்ட் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருப்பவர் ஷெல்லியை கண்டுபிடிக்கும்படி மாறனுக்கு கட்டளையிடுகிறார். வீடியோ கசிந்தால் இறுதியாக இதை முடிக்கவும். அது அவரது நற்பெயரை கடுமையாக சேதப்படுத்தும். ஷெல்லியும் எரிக்கும் தொடர்ந்து மகிழ்கிறார்கள். அவர்கள் நிதானமாக இயற்கை பயணங்களை மேற்கொள்வது மிகவும் பிடிக்கும். மற்ற இளம் ஜோடிகள் நிறைய நடக்க மற்றும் நம்பிக்கை ஜோடி ஒன்றாக முதுமையடைய எழுத ஒன்றாக பாடல்கள். ஆனால் ஒரு நாள் ஷெல் அமர்ந்திருக்கும். அவள் திடீரென்று ஒரு கருவியில் கீழே அவள் ஒப்புக்கொண்ட மோசமான ஒன்றை நினைவில் கொள்கிறாள். இருப்பினும் அவள் விளையாடுவதை விரும்பினாள். அவரது தாயார் அவளை நடிக்க வற்புறுத்தினார். அவள் பெற்ற குழந்தைக்கு பொருத்தமற்ற இடங்கள், எந்த குழந்தையும் பார்க்கக்கூடாத விஷயங்களை காண. இதனால் மக்கள் அவதிப்பட்டனர். ஷெல்லியால் சொல்ல முடியாது என்று ஆழ்ந்த குற்ற உணர்வை உணர்கிறாள். எரிக் பயந்து அவள் என்ன செய்தாள். அவளை விட்டுவிடு. ஆனால் எரிக் தன்னால் முடியாது என்று உறுதியளிக்கிறான். எங்கே ஒரு இரவு அவள் இல்லாமல் வாழ ஷெல்லி கண்டுபிடிக்கும் ஒரு கிளப்புக்கு அவர்கள் செல்கிறார்கள். அவளை பற்றி அவளிடம் சொல்லும் ஜடேவின் நண்பரின் கொலை மற்றும் அவளை தப்பி ஓடுமாறு எச்சரிக்கிறது. நகர ஷெல் எரிக்கை நம்பிக்கையுடன் இழுக்கிறது. வீட்டில் எல்லாவற்றையும் விளக்க வேண்டும். ஆனால் எப்போது? அவர்கள் அபார்ட்மெண்ட் முரட்டு ஆட்கள் நுழைய அவர்களை தாக்க எரிக் மற்றும் ஷெல்லி மூழ்கி இறக்கின்றனர். வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே உள்ள உலகத்தில் காதலர்கள் பிரிந்துள்ளனர். ஷெல்லி எரிக் முடிவடையும் போது படுகுழியில் மூழ்கினார். ஆன்மாக்கள் காத்திருக்கும் ஒரு இடத்தில் இருட்டாக உள்ளது. அவர்களின் தீர்ப்பு இங்கே அவர் சந்திக்கிறார். மர்மமான ஸ்பிரிட் குரோனோஸ் விளக்குகிறார். பண்டைய நம்பிக்கைகளில் காகம் கொண்டு செல்கிறது. அது தீர்மானிக்கும் இதத்திற்கு ஒரு ஆன்மா ஓய்வெடுக்க அல்லது தொடர. அதன் அடுத்த பாதை அநீதிக்கு எதிராக காகம் போராடும். எரிக்கின் பாதையை எரிக் காட்டவில்லை. என்ன உண்மை என்பதை நம்புங்கள். குரோனோஸை விட்டு வெளியேற முயற்சிக்கிறது. அவரை எழுந்திருக்க அறிவுறுத்துகிறது மற்றும் அவரை தள்ளுகிறது. எரிக் நீர்வீழ்ச்சி மற்றும் அவரது குடியிருப்பில் எழுந்தார். அவர் ஷெல்லியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவள் எங்கும் காணாத. திடீரென்று அவர் கேட்கிறார் மரியன்னையின் உதவியாளரின் குரல். மீட்டெடுக்க அபார்ட்மெண்ட் திரும்பினார். யாரோ ஒருவர் ஷெல்லின் தொலைபேசி. அன்றிரவு கொலையாளிகளை இடைமறித்தார். மனிதன் எரிக்கை பார்த்து அவனை அடியெடுத்து வைக்கச் சொல்கிறான். தன்னை ஒரு போலீஸ்காரர் என்று கூறிக்கொண்டு வெளியே செல்லுங்கள். எரிக் தன்னுடன் தொடர்பு இழந்துவிட்டதாக புகார் கூறுகிறார். யதார்த்தம் மற்றும் என்னவென்று புரியவில்லை. திடீரென்று போலீஸ்காரருக்கு நடந்தது ஷூட்ஸ் மற்றும் எரிக் ஃபால்ஸ். எனினும் அவர் உடனடியாக மீண்டும் எழுந்து திகிலடைகிறது. அவர்கள் சண்டையிடும் மனிதன் எரிக் குத்தப்பட்டான் வயிறு. ஆனால் அவர் கத்தியை வெளியே இழுக்கிறார். மேலும் சண்டையை மீண்டும் தொடங்கி இறுதியில் கொன்றுவிடுகிறான். போலீஸ்காரர் தனது சொந்த கத்தியுடன் அவரது காயங்கள் ஆறுவதை பார்த்து எரிக் திகைத்தார். தெருவுக்கு வெளியே வந்து நினைவு கூர்ந்தார் காகம் மற்றும் ஆன்மா பற்றி குரோனோஸின் வார்த்தைகள். மிகுந்த துக்கத்தால் எப்போதும் முடியாது. எப்பொழுதும் திடீரென்று எங்கு செல்ல வேண்டும்? ஷெல்லியை ஒரு பாலத்தில் குதிக்க பார்க்கிறான். தண்ணீருக்குள் அவன் அவளை நிறுத்தும்படி கத்துகிறான். ஆனால் அவள் குதித்து எரிக் அவளை ஒருமுறை பின்தொடர்ந்தாள். மீண்டும் இப்போது குரோனோஸை எதிர்கொள்கிறார். அவர்கள் இருவரும் இறந்துவிட்டார்கள் என்று புரிந்து கொண்டார்.
ஷெல் தனது வழியில் உள்ளது என்று குரோனோஸ் விளக்குகிறார். இதைவிட மிக மோசமான இதத்திற்கு கீழே அவர்களை கொன்றவர்கள் உடன்படிக்கை செய்தனர். பிசாசு மற்றும் நித்திய ஜீவனை பெற்றார். அப்பாவி ஆத்மாக்களுக்கான பரிமாற்றம் எரிக் வேண்டும். ஷெல்லின் மரணத்தில் அவரை பழிவாங்க வேண்டும். ஆன்மா தனது உடலால் அமைதி பெற முடியும். இனி கொல்லப்படும், ஆனால் வலி ஒருபோதும் இருக்காது போய்விடு. அது அவன் அன்பு இருக்கும் வரை நீடிக்கும். தூய குரோனோஸ் சிறுவனை தள்ளுகிறது மற்றும் அவர் வாழும் உலகத்திற்கு திரும்புகிறார். அவர் செய்யும் முதல் காரியம், ஒரு வருகை நண்பன் யாரிடமிருந்து துப்பாக்கியை பெறுகிறான். பிறகு அவள் முயற்சிக்கும் ஷெல்லின் தாயை கண்டுபிடித்தாள். எல்லாவற்றையும் தன் மகளுடையது என்று நிராகரிக்கவும் பொருள் துஷ்பிரயோகம். ஆனால் எரிக் சரியாக தெரியும் என்ன நடந்தது. சோஃபியா பேச பயப்படுகிறாள். எரிக் ஷெல்லின் அறைக்குள் செல்கிறார். அவர் புகைப்படங்கள் மற்றும் ஜடேவின் பாஸ் ஆகியவற்றை கண்டுபிடித்தார். தியேட்டர் எரிக் அங்கு செல்கிறார். நுழைவாயிலில் அவர் தனது கொலையாளியை கண்டுபிடித்தார். அவரது தோற்றம் மிகவும் ஆச்சரியமாக தெரிகிறது. எரிக் தனது எஜமானரின் பெயர்களை கோருகிறார். மனிதன் தனது துப்பாக்கியை எடுத்து இறக்கிறான். ஒரு தவறான புல்லட்டில் இருந்து எரிக் தனது தொலைபேசியை எடுக்கிறார். அந்த நேரத்தில் மரியானின் பெயரை கண்டுபிடித்தார். அந்த பெண் காரில் ஏறுவதை பார்க்கிறான். அவளுடைய உதவியாளருடன் அவன் உள்ளே நுழைந்தான். சாலை. ஆனால் குண்டர் விரைவில் உணர்கிறார் என்ன நடக்கப் போகிறது என்று. மாறன் கட்டளையிடுகிறார். இருப்பினும் எரிக் ஷூட்ஸ் வாத்து மற்றும் பிறகு கொல்ல முயன்று காரில் ஏறுகிறான். உள்ளே அனைவரும் மாறனின் உதவியாளர்களை தவிர. இறுதியில் அவ்வாறு செய்வதிலிருந்து தடுக்கிறது. சிறுவன் சாலையில் தள்ளப்பட்டான் ஒரு பெரிய டிரக்கின் முன். ஆனால் கொல்ல முடியாத எரிக் தன் நினைவுக்கு வருகிறார். மீட்கிறது. அன்று இரவு ரோக் சோபியாவை சந்திக்கிறார். எரிக் ஏன் அவளை பார்வையிட்டார் என்பதை அறிய அவர் செய்ய தயாராக இருப்பதாக பெண் ஒப்புக்கொள்கிறார். ஷெல்லியை மீண்டும் கொண்டு வருவதற்கு எதுவும் மாறுகிறது. தாய் தன் மகளின் வியாபாரம் செய்தாள். அவள் இப்போது செல்வத்துக்காக ஆன்மா. ரோக் தன் ஆன்மாவை நரகத்திற்கு அனுப்பியதற்காக வருந்துகிறார். அதன் பிறகு அந்த பெண் தன்னைத்தானே தூக்கி எறிந்தாள். ஜன்னல் வழியாக மனிதன் காரில் ஏறுகிறான். அங்கு இளம் பியானோ கலைஞர் காத்திருக்கிறார். எரிக்கிடம் உள்ளது என்பதை விளக்கி மாறனை அழைக்கிறார். திரும்பி வந்து அவளை உள்ளே அழைத்து வரும்படி கட்டளையிட்டான். எரிக் இதற்கிடையில் ஜாடேவின் நண்பரை கண்டுபிடித்தார். பயந்தவர்களுக்கு துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டுகிறது. மரியன் ஒரு சிறிய குஞ்சு என்று சிறுவன் வெளிப்படுத்துகிறான். மற்றும் உண்மையான முதலாளி வின்சென்ட் ரோக் அவன் குரலால் பேய்த்தனமான காரியங்களை செய்ய முடியும். நேரடியாக மூளைக்குள் ஊடுருவ முடியும் மற்றும் மக்களை பயங்கரமான காரியங்களை செய்ய வைக்கும். அதற்கு வழிவகுத்த வீடியோவை சிறுவன் படம் பிடித்தான். சேட் மற்றும் ஷெல்லி எரிக் ஆகியோரின் மரணங்கள் அனுமதிக்கின்றன. பையன் போய் அபார்ட்மெண்ட்க்கு செல்கிறான். அவர்கள் தப்பித்தபின் ஒளிந்து கொண்டார்கள். ஷெல்லியுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் மற்றும் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. அவளுடைய தொலைபேசி இருக்கும் இடம், அவள் மறைந்திருக்கும் இடம். அந்த வீடியோவை மறைத்து விளையாடுகிறார். முரட்டுத்தனமான செல்வாக்கின் கீழ் ஷெல்லி அவளுடைய நண்பனை கொன்றுவிடுகிறான். அது அதிகமாகிறது. கரடிக்கு எரிக் அவர்கள் பரஸ்பரம் செல்கிறார். நண்பர் மற்றும் அசைக்க முடியாது என்று ஒப்புக்கொண்டார். கனமான எண்ணங்கள் மற்றும் தொடங்கும். அந்த நேரத்தில் அவரது காதலில் சந்தேகம். 2 முரட்டு குண்டர்கள் அறை எடுத்து வெடிக்க எரிக் வெளியேறி பார்த்த நண்பரை கொல்லுங்கள். இந்த எரிக் விடுவித்து மீண்டும் சண்டையிடுகிறார். சுடப்பட்டு மீண்டும் திடீரென இறந்து விடுகிறார். எரிக் ஒருமுறை மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கு திரும்பினார். குரோனோஸை மீண்டும் எதிர்கொள்கிறார். அவர் தன்னிடம் இருப்பதாக கூறுகிறார். ஏனெனில் அவர் குணப்படுத்தும் திறனை இழந்தார். வேலையை முடிக்கவில்லை மற்றும் அவரது மீது சந்தேகம் இருந்தது. ஷெல்லியின் மீதான காதல். இப்போது அவளது ஆன்மா அழிந்தது. அட்டர்னல் டார்க்னஸ். எரிக் ஒரு வேண்டும் எளிதான நித்தியம். குரோனோஸ் அவரை அனுமதிக்குமாறு அறிவுறுத்துகிறார். இருப்பினும் ஷெல்லி எரிக் குரோனோஸிடம் கேட்கிறார். சேமிப்பிற்கு ஈடாக அவனது ஆன்மாவை எடுத்துக்கொள். ஷெல்லி குரோனோஸ் அவர்கள் செய்வார்கள் என்பதை அவருக்கு நினைவூட்டுகிறார். ஒன்றாக இருக்க வேண்டாம். ஆனால் எரிக் வலியுறுத்துகிறார். அவரை காப்பாற்ற நித்திய வேதனைக்கு ஒப்புக்கொள்கிறார். அன்பேக்காக கூட்டம். திடீரென்று உயரும் அவர்களுக்கு மேலே குரோனோஸ் கையை வெட்டினார். எரிக் அவர்களின் இரத்தத்தில் எரிக் இணைகிறார். வலியில் முறுக்கிய அவனது கண்கள் மேகமூட்டமாக இருந்தன. கருப்பு ரத்தம் மற்றும் அவர் திறனை பெறுகிறார். உலகங்களுக்கிடையில் ஒரு காகம் போல பறக்கிறான்.
நீதியை மீட்டெடுத்து மற்றொன்றை பெற முடியும். முரட்டு எரிக்கை கொல்லும் வாய்ப்பு எழுகிறது. இறந்து அவரது கொலையாளிகளை அவர்களால் கொன்றுவிடுகிறார். சொந்த ஆயுதங்களை அவர் ஒரு எஸ்எம்எஸ் கண்டுபிடித்தார். மாறன் என்பதை அவர்களின் தொலைபேசிகள் வெளிப்படுத்துகின்றன. அவர் தியேட்டரில் காத்திருப்பார். திகிலூட்டும் ஒப்பனை கைகளை தானே பயன்படுத்துகிறது. மற்றும் இந்த இடத்தில் மாறன் செல்கிறார் பையன் என்று முரட்டுக்கு நேரம் தெரிவிக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இறந்தது அவருக்கு அதிருப்தி அளிக்கிறது. இருப்பினும் நிகழ்ச்சி தொடங்குகிறது மற்றும் மரியன் மற்றும் அவளுடைய மக்கள் தங்கள் கவனத்தை திருப்புகிறார்கள். செயல்திறன் எரி தியேட்டருக்குள் நுழைகிறார் மற்றும் முரட்டு காவலர்களை ஒவ்வொன்றாக நீக்குகிறது. அவர்கள் அவனை தடுக்க முயற்சி செய்கிறார்கள், ஆனால் சிறுவனை குளிர்ச்சியாக நிறுத்துகிறார்கள். இறந்த உடல்களை விட்டு தனது பாதையை சுத்தம் செய்கிறார். கத்திகள் அல்லது தோட்டாக்கள் இரண்டிற்கும் பின்னால் பாதிக்காது. அவனும் அவனது காயங்களும் உடனே குணமாகும். மரியன் இதை ரோக்கிடம் தெரிவிக்கிறான். அவன் அவளுக்கு நன்றி கூறுகிறான். இதற்கிடையில் அவரது சேவைக்காக எரிக் சென்றடைந்தார். மரியன் பால்கனி மற்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். முரட்டுக்காரனின் இருப்பிடத்தை அவள் தயக்கத்துடன் கொடுக்கிறாள். எரிக் அவளை தலை துண்டிக்கும் முன் அவன் முகவரி, அத்துடன் அவளது காவலையும் அவன் எடுத்துக்கொள்கிறான். மேடைக்கு சென்று அவர்களை தூக்கி எறிகிறது. பார்வையாளர்களை பயமுறுத்துகிறார்கள். அவர்கள் சிதறும்போது அவர் ஷெல்லியை பார்க்கிறார். அவளுக்கு ஒரு பூங்குத்து ஆசை நினைவுக்கு வந்தது. பொய்கள். அவர் பூக்களை பிடுங்குகிறார், அவர்களை பாலத்தின் மீது விட்டுவிட்டு. முரட்டு தோட்டத்தில் எரிக் தடையின்றி நடந்து செல்கிறார். முரட்டு அறையில் முரட்டு குத்து அதை வெளிப்படுத்துகிறது. சதை மற்றும் இரத்தத்தால் ஆனது. அவர் கேலி செய்கிறார். ஷெல்லியை திரும்ப அழைத்து வர எரிக்கின் எண்ணம் மற்றும் அவரது ஏமாற்றம் அனுதாபம். ஆனால் எரிக் ஷெல்ஸை நம்பவில்லை. குற்றவுணர்வு. ரோக் எரிக்கிற்குள் ஒரு குத்துவிளக்கை குத்தினான். காதல் இல்லை என்று நெஞ்சு உறுதியளிக்கிறது. அவனுக்குள் எஞ்சியிருப்பது வெறுப்பு மட்டுமே. அவரது அதிகாரங்களை திருடினார், ஆனால் எரிக் கவனம் செலுத்துகிறார். பிரகாசமான தருணங்கள் மற்றும் எதிரிகளை கடத்துகிறது. இங்கே மரணத்திற்கு பின் அவர் எளிதாக கொன்றுவிடுகிறார். முரட்டு தன் ஆன்மாவை நரகத்திற்கு அனுப்புகிறான். ஷெல் சோலை காப்பாற்றி அந்த பெண் அங்கிருந்து எழுகிறாள். படுகொழியில் மற்றும் அவரது காதலியை தழுவி தன்னால் முடியாது என்று விளக்கி அவளை சமாதானப்படுத்துகிறான். திரும்ப ஷெல்லி இல்லாமல் திரும்பி செல்ல மறுக்கிறாள் அவனை. ஆனால் அவளால் எதையும் மாற்ற முடியாது. அவர்கள் இறந்த இரவில் விழித்தெழுந்து மற்றும் குரோனோஸை ஒரு மருத்துவரின் வடிவில் பார்க்கிறார். எரிக் தன் உயிரை கொடுத்ததாக அவளிடம் கூறுகிறான். அவள் ஷெல்லி அழுகிறாள். எரிக் நினைவுக்கு வந்தாள். அவர்களின் சந்திப்புகளின் பிரகாசமான தருணங்கள். அவர்களின் ஆன்மா ஒரு நாள் வரும் என்று நம்புகிறார்கள். மீண்டும் ஒருவரையொருவர் கண்டுபிடி திரைப்படம். ஒரு காதல் வலி மற்றும் நித்திய கதை. முடிவில்லாத நீதிக்கான போராட்டம். இறந்த பிறகும்